ஹாய்ங்க, வெல்கம் டு தாரணி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம இடித்து சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 தக்காளி எடுத்து பல்ஸில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 3.5 ஸ்பூன், சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மசாலாவை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க நண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து மசாலாவோட நண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து, நண்டுலையே லைட்டாக தண்ணி விடும், அதனால் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நண்டு கிரேவி கடையிலலாம் வாங்கி சாப்பிடாம நீங்களே வீட்டில் நண்டு எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிரேவி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நண்டு கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது பெப்பர் தூள், நண்டு கிரேவி இறக்கும் போது ஆயில் சேர்த்து இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.